أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. துருஸ் லுகத்தில் அரபியா முதல் பாகத்தின் மூன்றாம் பாடத்தில் இருக்கிறோம். அத்தர்சு சாலிசு. பைத்துன் 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 ஒரு வீடு. ஒரு வீடு அது ஏதோ ஒரு வீடு. ஆங்கிலத்திலே ஏ ஹவுஸ் என்று ஏ சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு இணையானதுதான் இங்கே நாம் கொடுக்கக்கூடிய இரட்டை பேஷ். இரட்டை பேஷ் என்று சொன்னால் தன்வீன். இந்த இரட்டை பேஷை நீங்கள் 3 இடங்களிலும் எழுதலாம். நம்முடைய பைத்துன் தாவுக்கு மேலே இங்கே தோ பேஷ் போடப்பட்டிருக்கிறது. அல்லது இந்த பேஷையே 2 முறையும் எழுதிவிடலாம், அல்லது இதை போன்றும் எழுதலாம். ரெண்டுமே இணையானதுதான். பைத்துன் என்று இந்த இரட்டை பேஷ் வரும்பொழுது ஒரு வீட்டை குறிக்கும். அடுத்ததாக அல் அல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வீட்டை குறிக்கும். அல் பைத்து என்று சொன்னால் இந்த அல் வரும்பொழுது இதை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லி இருப்போம். அல் பைத்து என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட வீட்டை குறிக்கிறது. பைத்துன் அல் பைத்து பைத்துன் அல் பைத்து பைத்துன் அல் பைத்து ஒரு வீடு. அல் பைத்து வீடு. தமிழிலே அதை நாம் குறிப்பிட்ட வீடு என்று கூட சொல்ல வேண்டியதில்லை. வீடு என்று சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட வீட்டை தான் குறிக்கும். ஆனால் ஏதோ ஒரு வீட்டை சொல்லும் போது ஒரு வீடு என்று சொல்லுவோம். பைத்துன். கிதாபுன் ஒரு புத்தகம். அல் கிதாபு புத்தகம், குறிப்பிட்ட புத்தகம். கலமுன் ஒரு பேனா. அல் கலமு பேனா, குறிப்பிட்ட பேனா. ஜமலுன் ஒட்டகம். அல் ஜமலு குறிப்பிட்ட ஒட்டகம் அல்லது ஒட்டகம். இப்பொழுது பேனா உடைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பேனா உடைந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பற்றி பேசுகிறோம். எனவே அல் கலமு மக்சூருன். அல் கலமு பேனா மக்சூருன் உடைந்திருக்கிறது. அல் கலமு மக்சூருன். அல் கலமு மக்சூருன். அல் கலமு மக்சூருன் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று கதவு திறந்திருக்கிறது. அல் பாபு. அல் பாபு மஃப்தூஹுன். அல் பாபு மஃப்தூஹுன் என்று சொல்ல வேண்டும். அல் வலது ஜாலிசுன். அல் வலது ஜாலிசுன் பையன் அமர்ந்திருக்கிறான். வல் முதர்ரிசு. வல் முதர்ரிசு மேலும் ஆசிரியர் வாகிஃபுன். ஆசிரியர் நின்றிருக்கிறார். அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன் பையன் அமர்ந்திருக்கிறான், மேலும் ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். அல் ஹிமாரு சகீருன் கழுதை சிறியதாக இருக்கிறது. வல் ஹிஸ்வானு கபீருன் மேலும் குதிரை பெரியதாக இருக்கிறது. அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். அல் மிந்தீலு வசிகுன் கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. அல் மிந்தீலு வசிகுன் கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. அல் மேஉ பாரிதுன் தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. அல் மேஉ தண்ணீர். தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. அல் கமரு ஜமீலுன் நிலா அழகாக இருக்கிறது. அல் கமரு நிலா ஜமீலுன் அழகாக இருக்கிறது. நிலா அழகாக இருக்கிறது. அல் கமரு ஜமீலுன். அல் கமரு ஜமீலுன். அல் பைத்து கரீபுன்
வீடு அருகில் இருக்கிறது. வல் மஸ்ஜிது பஈதுன், வல் மஸ்ஜிது பஈதுன், வல் மஸ்ஜிது பஈதுன். மேலும் பள்ளிவாசல் தூரத்தில் இருக்கிறது. அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன். வீடு அருகில் இருக்கிறது, மேலும் பள்ளிவாசல் தூரத்தில் இருக்கிறது. அல் ஹஜரு ஸகீலுன், கல் கனமாக இருக்கிறது. வல் வரக்கு ஹஃபீஃபுன், வல் வரக்கு ஹஃபீஃபுன், மேலும் காகிதம் லேசாக இருக்கிறது. வரக்கு என்று சொன்னால் இலையையும் குறிக்கும். வரக்கு என்று சொன்னால் இலையையும் குறிக்கும், காகிதத்தையும் குறிக்கும். அல்லபனு ஹாருன், பால் சூடாக இருக்கிறது. பால் சூடாக இருக்கிறது. அல்லபனு ஹாருன், ஹாருன் என்று சொன்னால் சூடாக இருக்கிறது என்று பொருள். அல் கமீசு, சட்டை நதீஃபுன், தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. நதீஃப், நதீஃப், நதீஃப் என்று சொன்னால் சுத்தமாக இருக்கிறது. அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிஸ் வாகிஃபுன். அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிஸ் வாகிஃபுன், பையன் அமர்ந்திருக்கிறான், மேலும் ஆசிரியர் நின்றிருக்கிறார். அல் கிதாபு ஜதீதுன், புத்தகம் புதியதாக இருக்கிறது. வல் கலமு கதீமுன், மேலும் பேனா பழையதாக இருக்கிறது. அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன், கழுதை சின்னதாக இருக்கிறது, சிறியதாக இருக்கிறது. வல் ஹிசானு கபீருன், குதிரை பெரியதாக இருக்கிறது. அல் குர்சியு மக்சூருன், நாற்காலி உடைந்திருக்கிறது, ஆசனம் உடைந்திருக்கிறது. மக்சூர் என்று சொன்னால் புரோக்கன். அல் மிந்தீலு வசிகுன், கர்ச்சீஃப் அழுக்காக இருக்கிறது, கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. அல் மேவு பாரிதுன், தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. அல் கமரு ஜமீலுன், நில அழகாக இருக்கிறது. அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன், வீடு அருகில் இருக்கிறது, பள்ளிவாசல் தூரத்தில் இருக்கிறது. அல் ஹஜரு ஸகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன், கல் கனமாக இருக்கிறது, மேலும் காகிதம் பேப்பர் லேசாக இருக்கிறது. ஹஃபீஃப் என்று சொன்னால் லேசாக இருக்கிறது. அல்லபனு ஹாருன், அல்லபனு ஹாருன், பால் சூடாக இருக்கிறது. அல் கமீசு நஸீஃபுன், சட்டை சுத்தமாக இருக்கிறது. தமாரீனு, பயிற்சிகள். இக்ரா வக்துப் மஅ வக்தி அவாகிரில் கலிமாத்தி, சொற்களின் இறுதிகளை கவனத்தில் கொண்டு படியுங்கள், மேலும் எழுதுங்கள். இப்போது நீங்கள் சொல்லின் கடைசியில் உள்ள எழுத்தில் உயிர்குறியீடுகள் இல்லை, அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அங்கே துன் என்று வர வேண்டுமா அல்லது து என்று வர வேண்டுமா? மஸ்ஜிதுன், 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 கடைசி எழுத்தை கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லி பழகுங்கள். மஸ்ஜிதுன் சொல்லுங்கள். மஸ்ஜிதுன், மஸ்ஜிதுன். அல் மஸ்ஜிது, அலிஃப்லாமும் தன்மீனும் இரட்டை பேசும் ஒரே தன்மீன் எனக்கூடிய நூன் சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொல்லும் அந்த குறியீடும் அலிஃப்லாமும் சேர்ந்து வராது. அல் வந்தால் அல் மஸ்ஜிது, அலிஃப்லாம் வராவிட்டால் மஸ்ஜிதுன் என்று படிப்போம். மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது. மாவுன் அல் மாவு, மாவுன் அல் மாவு, மாவுன் அல் மாவு. பாபுன் அல் பாபு, பாபுன் அல் பாபு, பாபுன் அல் பாபு. قلمٌ القلم، قلم القلم، قلم القلم. كلب الكلب، كلب الكلب، كلب الكلب. قميص، இதே அலிஃப்லாம் வந்து விட்டால் அல் கமீசு, கமீசுன் அல் கமீசு, கமீசுன் அல் கமீசு. வலதுன் அல் வலது، வலதுன் அல் வலது، வலதுன் அல் வலது. ஹஜருன் அல் ஹஜரு، ஹஜருன் அல் ஹஜரு، ஹஜருன் அல் ஹஜரு. ஹிமாருன் அல் ஹிமாரு، ஹிமாருன் அல் ஹிமாரு، ஹிமாருன் அல் ஹிமாரு. ஹிசானுன் அல் ஹிசானு،
ஹிசானுன் அல் ஹிசானு குதிரை, ஹிசானுன் அல் ஹிசானு